நடக்குது, என்ன கேள்வி கேட்கப்படுது, கபரில் அவருடைய நிலைமை என்ன என்பதை நம்ம குடும்பத்தார்கள் சிந்திச்சாங்கன்னா நமக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. தினம் நமக்காண்டி குர்ஆன் ஓதுவாங்க, அதியா செய்வாங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இந்த சமூகத்தில் நம்ம அடக்கி வச்சிடுறோம். மௌத்தா போனா மறுநாள் குர்ஆன் ஓதிடுங்க, 40 நாள் வரைக்கும் குர்ஆன், அதுக்கப்புறம் அவங்களை தொடவே தொடாதீங்க, அவங்க நினச்சே பார்க்காதீங்க. நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் கவனித்து பார்க்கும்பொழுது நாம் மௌத்தா போயிட்டா நமக்காக யாருமே என்ன செய்ய போகிறது? உட்காந்து அல்லாஹ் கிட்ட எங்கள் வாப்பா போயிட்டாரு, எங்கள் அம்மா போயிட்டாங்க, என் மனைவி போயிட்டாங்க, இல்லை நான் அவங்களுக்காண்டி இதை ஓதுறேன், அவங்களுக்காண்டி இதை தான தர்மம் செய்கிறேன், இந்த நிரந்தர நன்மை எத்தி வைக்கிறேன். யாரையாவது ஒருவரை காட்டுங்க. ஒரு 10 பேர் இருக்கலாம், மீதி 90 பேரும் மறந்தவர்கள் தான், மறதியாளர்கள் தான். நமக்காக யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நமக்காக நாம் செய்த அமல் மட்டும்தான் நமக்கு கை கொடுப்போம். அது இந்த அரஃபாவை ஆண்டுதோறும் நம்ம விடாமல் கடைபிடிச்சோம்னா, அரஃபாவுடைய நோன்பை தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா, அந்த ஹதீஸில் வருவதை போன்று முந்தைய ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், வருங்காலத்தினுடைய பாவங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அதுவும் மன்னிக்கப்படும். அப்போ ரெண்டையும் அல்லாஹ் போக்கிட்டு நம்மளை பரிசுத்தவான்களாக உருவாக்கிடுறோம். அப்போ நம்மளுடைய தலையில் ஏது பாவம் மூட்ட? அரஃபாவை நாம் விட்டு விட்டால் நாம் கபரிலே கஷ்டப்பட வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? ஒரு பிறந்த நாளை ஞாபகம் வச்சு கொண்டாடுறோம், திருமண நாளை ஞாபகம் வச்சு கொண்டாடுறோம், ஒரு வீடு கட்டினா அது வீடு திறப்புலான்னு சொல்லி கொண்டாடுறோம்.